அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள் வாசிக்கிறேன், கேளுங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அற்புதம், ஆற்றல் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவி மனிதனில் தேவனுடைய அன்பு குரலை கேட்கக்கூடிய ஆற்றல் தான் புது சிருஷ்டியாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் பரிசாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் பேசுகிறதை கேட்கக்கூடாது. அதுதான் அற்புதம். சார், அற்புதம் எப்படி நடக்குதுங்க? எனக்கு அற்புதம் நடக்கலைன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க. தேவனுடைய முதலாவது அற்புதம் என்னென்னா, தேவன் செய்ய போகிறதை உங்களிடத்திலே பேசுகிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்டீங்கனாலே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த போதே உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது, உங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதை உங்களுக்கு அனுதினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாராம். அதுதான் இந்த வாசிச்சோம்ல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11. தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணலை, உங்கள் கண்ணு காணலை, உங்கள் காது கேட்கலை, உங்கள் இருதயத்தில் தோன்றலை, ஆனால் அவருடைய ஆவியினாலே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் பேசக்கூடிய சத்தத்தை கேட்குறீங்களே, அதுதாங்க பெரிய அற்புதம். அற்புதத்துக்கான அடிப்படை என்னன்னா, தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்கிறது தான் அற்புதம். அங்கே தான் ஆரம்பமாகுது. இன்னைக்கு மனிதர்களுடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்க, உலகத்தில் போடுற சத்தத்தை கேட்டுக்கிட்டீங்க, உலகம் போடுற கூச்சலையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதத்திற்கான சாவியாக இருக்கிறது தேவ சத்தம். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மாபெரும் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரோமர் 8:16 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுத்துட்டு இருக்காரு. முதல் அதை கேளுங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை காது கொடுத்து கேளுங்கள். தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அனுதினமும் சொல்லி சாட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், நீங்க தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்று ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அனுதினமும் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நீங்கள் சுகமாக்கப்பட்டவர்கள் என்று ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ளே இருந்து உங்களை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாய் ஜீவனின் நன்மைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று அனுதினமும் உங்களுக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்கணும். இதை கேளுங்க. உங்களை சுற்றி என்ன பேசுகிறாங்கிறத கேட்காதீங்க. உங்களை சுற்றி என்னெல்லாம் சத்தம் கேட்குதுங்கிறத பார்க்காதீங்க. உங்களுக்குள்ளிருந்து உங்களை குறித்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் அற்புதம் அதுதான் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்கும் போது அற்புதங்கள் உங்களுக்கு ஆரம்பமாகிவிடும்.